திஸ் இஸ் மாறன். வெல்கம் டு அவர் சேனல். எதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஐசிடியோட ஃபார்வர்ட் மாடல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு பெய்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, நியூவா வரவங்க எல்லாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹ் இந்த மாடல் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா போடுறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு இன்ஃபுளுசர் வந்து கிவ்அவே 25K ஒருத்தோல ஒரு ஐசிடி ஃபார்வர்ட் மாடல் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதுல கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த கிவ்அவேல வின் பண்ணேன். ஸோ இது அவர் வந்து பர்சனலா யூஸ் பண்ற ஒரு ஃபார்வர்ட் மாடல். ஸோ அதை வின் பண்ணால எனக்கு இது கொடுத்தாரு. ஸோ இந்த மாடலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது சிம்பிள் தான் கைஸ். என்ன ஏன் சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னாடியே இதை யூஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி சொல்றேன்னா, நிறைய வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு செகண்ட் வர டேல நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி உள்ள க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம செல் என்ட்ரி போவோம். லோவை பிரேக் பண்ணி அகைன் ஸ்வீப் பண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை என்ட்ரி போவோம். ஸோ சேம் கான்செப்ட் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்வர்ட் மாடலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரிதான் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோ. சரிங்களா? மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டேல இருந்து அப்படியே 1 ஹவர் ஸ்விட்ச் ஆயிக்கோங்க. ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் டே ஓப்பன் ஆகுற மார்க்கெட் வந்து, இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறான் அப்படின்னா, ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஹை சைடு எடுக்கிறான் அப்படின்னா நம்ம செல் என்ட்ரி போவோம். அதே லோவை பிரேக் பண்றான் அப்படின்னா நம்ம பை என்ட்ரி போவோம். ஓகேங்களா? பிரேக் பண்ணி இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நம்ம பை என்ட்ரி, அதை இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா செல் என்ட்ரி. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹை ரேஞ்ச் லிக்விடிட்டிய மார்க்கெட் வந்து 1 ஹவர்ல எடுக்கணும். 1 ஹவர்ல எடுக்கும்போது ஒரு ஒரு கேண்டிலாவும் எடுக்கலாம், ஒரு ஸ்விங் ஹையாவது ஃபார்ம் பண்ணியாவது எடுக்கலாம். இப்படி ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த எடுத்த கேண்டில் அந்த அந்த ஸ்விங் ஹைய லிக்விடிட்டி திரும்ப கலெக்ட் பண்ணணும். இந்த கலெக்ட் பண்ண லிக்விடிட்டிய மார்க்கெட் திரும்ப கலெக்ட் பண்ணா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 ஹவர்ல இருந்து அப்படியே 5 மினிட் போயிருங்க. 5 மினிட் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஒரு எஃப்இஜிய ஐஎஃப்இஜியா மாத்துறானான்னு பாருங்க. இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. இந்த ரிவர்சல் ஆகுறது வந்து இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் இப்ப இங்க என்ட்ரி எடுத்துட்டு இந்த லோ வரைக்கும் வரலாம். ஆர் என்ன பண்ணுவான்னா, இதுல இருந்து 50% வரவும் சான்ஸ் இருக்கு. நம்ம டார்கெட் எப்படி பிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம இங்க இருந்து 1:2 வைக்கலாம். இந்த ஃபுல் டார்கெட் எப்ப வைக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல இருக்கான் அப்படின்னா நம்ம இந்த ஃபுல் டார்கெட் வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா? இப்ப நான் இதை சொல்றேன் பாருங்க. என்ன பண்ணா, இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்ச் தான் நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண ஏரியா. இது ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண 1 ஹவர்ல கலெக்ட் பண்ண லிக்விடிட்டி இது. அதே திரும்ப 1 ஹவர்லயே திரும்ப மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கணும். கலெக்ட் பண்ணிட்டு இந்த 2 லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்குள்ள 5 மினிட்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கணும். சோ அப்போதான் நம்ம என்ட்ரி போகலாம். சரிங்களா? இப்ப எனக்கு 5 மினிட்ல இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி எனக்கு ஐஎஃப்ஜியா மாத்திட்டான் அப்படின்னா இந்த ஐஎஃப்இஜில நான் என்ட்ரியை போடுவேன். சோ உங்களோட கன்ஃபர்மேஷன் தான், நீங்க எதுல வேணாலும் என்ட்ரி போடலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க பிரேக்கரை வச்சு என்ட்ரி போடலாம், இல்ல நீங்க ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போட்டாலும் போடலாம், இல்ல ஓடி லெவல் என்ட்ரி போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? அது உங்களுக்கு இருக்கும். ஆனா இங்க நீங்க ஐஎஃப்இஜில போறது ரொம்ப அக்யூரசி அதிகமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஐஎஃப்என்ஜி வரும்போது ஈஸியா என்ட்ரி எடுத்துட்டு 1:2 அவன் டார்கெட் அடிச்சிருவான். நான் சொன்ன மாதிரி அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் வரும்போதுதான் நம்ம இந்த ஃபுல் டார்கெட் வர வைக்கணும். சேம் சினாரியோ தான் செல்லுக்கும். ஓகே, உங்களுக்கு இதுல புரியலனாலும் பரவாயில்ல, நான் லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதுல புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து இது ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ மாத்தினேன். இது என்னோட ஹை, இது என்னோட லோ. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு முடிஞ்சுட்டு 1 டேவோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே 1 ஹவர் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் தான் தெரியுதுங்களா? இந்த கேண்டில நான் அப்படி மார்க் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண ஒரு கேண்டிலோட திரும்ப எனக்கு அதே 1 ஹவர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா
எனக்கு திரும்ப இந்த லிக்விடிட்டியை திரும்ப கலெக்ட் பண்ணிருக்கான். சரிங்களா? லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியே 1 ஹவர்ல இருந்து அப்படியே 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் ஆயிக்கோங்க. தெரியுதுங்களா? இதுதான் எனக்கு ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண இந்த ஏரியா. இந்த ஏரியால திரும்ப மார்க்கெட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கான். 5 மினிட்ல வைக்கும்போது ஒரு ஸ்விங் ஹை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? சோ அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இத லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு எஃப்இஜியோட கலெக்ட் பண்ணிருக்கான், சரிங்களா? திரும்ப மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது எனக்கு ஒரு ஐஎஃப்ஜியா ஃபார்ம் ஆகி அதை ரிவர்சல் பண்ணிருக்கான். அங்க எனக்கு ரிவர்சல் ஆயிருக்கிறது எந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியுதா? எனக்கு வந்து இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்குள்ளதான் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இங்க ரிவர்சல் ஆயிருக்கனால நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு 1:2 நான் டார்கெட் வைப்பேன். சோ இப்ப என்னோட என்ட்ரி எங்க இருக்கும், இந்த ஐஎஃப்ஜில இந்த என்ட்ரி போட்டு நான் இந்த ஹையே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஆர் இந்த ரேஞ்சுக்கு இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம 1:2 டார்கெட் வைக்கலாம். 1:2 டார்கெட் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஹிட் ஆயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருந்தா நம்ம இந்த லோவர் டார்கெட் வைக்கலாம் தாராளமா. ஓகே, அவ்வளவுதான் கைஸ். இந்த எக்ஸாம்பிள் போதும். ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்ப சப்போஸ் மார்க்கெட் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த எஃப்இஜில என்ட்ரி போக கூடாது. மார்க்கெட் இந்த இதுக்கு மேலே ரிவர்சல் ஆனா அப்படின்னா நம்ம என்ட்ரி போக கூடாது, சரிங்களா? மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பாயிண்ட்டுக்குள்ளதான் மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண ஏரியா இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனாலதான் சொல்றேன். அப்படி நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இது போல உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தடுத்து கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன், சரிங்களா? மொத்தம் 4 கேரக்டர் இருக்கு. ஸோ அதுல ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ரிவீல் பண்ணிடுவோம். நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க நிறைய வீடியோ, கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோ நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ சாரி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் அவங்க சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல அதை அப்டேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் கைஸ்.